நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர் பார்த்துக்கங்க. நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்றது எல்லாமே ஒரு இன்ஃபர்மேஷன் தான். நிஃப்டி நல்ல ஒரு அருமையான ஒரு கிரீன் கேண்டில்ங்க. காலையில பார்க்கும்போது ஒரு மைனஸ்ல தான் இருந்தது. இப்ப பார்த்தா நல்ல ஒரு அருமையான ஒரு கிரீன் கேண்டில் 130 பாயிண்ட் நல்ல ஒரு ப்ளஸ்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இங்க பாருங்க. எல்லா இண்டெக்ஸுமே இன்னைக்கு நல்ல கிரீன் தான். இந்த விக்க பார்த்தா தெரியும். நல்ல செல்லர் கால்ல நல்ல ஒரு செல்லிங் வந்துட்டு அதுக்கப்புறம் நல்ல ஒரு பையரு. டோஜி மார்க்கெட் ஃபார்ம் ஆகுது பார்க்கலாம். ஆனால் சைட்வே தான். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் டவுன் ட்ரெண்ட் கிடையாது. அதே மாதிரிக்கே இந்த டிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணாத வரைக்கும் அப் ட்ரெண்ட் கிடையாது. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு சைட்வே தான் போகிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. பார்க்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 3 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி பேங்க் வந்து நல்ல சப்போர்ட்டு. அதுக்கு வந்து முக்கியமான காரணம் கோடாக் பேங்க்கு. இன்னைக்கு நிஃப்டி பேங்க் வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷு. ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேலே நல்ல ஒரு அருமையான புள்ளிஸு இப்போ தான் பிக்கப் ஆகுது. அதாவது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 11 மணிக்கு மேலே தான் ஸ்டாக் மார்க்கெட் பிக்கப் ஆகுது. காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாட்டு தான் ஓப்பனிங்கு, அப்புறம் டவுனில் இருந்தது. ஒரு 60 பாயிண்ட் 70 பாயிண்ட் மைனஸில் இருந்தது. இங்கே பாருங்க நல்ல ஒரு அருமையானது. கோடாக் பேங்க் வந்து இன்றைக்கி நல்ல ஒரு அருமையான சப்போர்ட்டுங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்மாக இருக்குது. இங்கே பாருங்கள் கோடாக் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அருமையானது. எல்லாமே சைட்வே தாங்க போய்ட்டுருங்க. பார்த்தா தெரியும் நல்ல ஒரு அருமையானது. எத்தனை ஆல்மோஸ்ட் 3% மேலே நல்ல ஒரு அருமையானது. நம்ம யார் வச்சிருக்கீங்களா, நம்மளுடைய எந்த ஸ்டாக்குமே ரெண்டு பேங்க் ஸ்டாக்கு கிடையாதுங்க. இந்த பாருங்க நல்ல ஒரு அருமையானது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் இன்னைக்கு ஒரு நல்லது. ஐசிசி பேங்க் வந்து ஒரு ஃப்ளாட்டு தாங்க, ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் இல்லை. பார்க்கலாம். காலையில் ஐடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ் இதாகிடுச்சு. நல்ல ஒரு அருமையான ஒரு பிக்கப் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎஃப்சி சைட்வே தான். ஐடி இண்டெக்ஸ் பாருங்கள். ஐடி இண்டெக்ஸ் வந்து காலையில் நல்ல ஒரு டவுனில் இருந்தது ஸ்டாக்கெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிறைய ஸ்டாக் இன்னைக்கு நல்ல ஒரு க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்க. நம்ம அந்த லிஸ்ட்லாம் அப்புறம் பார்க்கலாம். இங்கே பாருங்கள் நல்ல ஒரு காலையில் ஒரு செல்லிங் வந்தது. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் நல்ல ஒரு பையிங் டோஜி மார்க்கெட் ஃபார்ம் ஆகுது. பார்ப்போம் எண்ட் ஆஃப் த டேல இன்றைக்கி எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு. அதே மாதிரிக்கே ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு அதுவுமே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பிக்கப் ஆகுது. பார்க்கலாம். அதுவும் சைடுவே தாங்க முக்கியமான, அதாவது வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஜோனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸ்மால் கேப் இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நேற்று ஒரு 3 நாளாக சைடுவே தான். இந்த வாரம் ஃபுல்லாகவே சைடுவேவான்னு தெரியல. பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. என்னங்க நமக்கு வாங்குறதுக்கும் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது, விற்கிறதுக்கும் சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. கீழே வந்தால் வாங்கி ஏதாச்சும் ஒரு நல்ல மேலே ஒரு 10-20% மேலே போணுச்சுன்னா நம்ம விற்கலாம். நேற்று பாருங்கள் பிஎஸ்சி, அதுக்கப்புறம் ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எல்லாமே பார்த்தீங்கன்னா டவுனு. இன்றைக்கி பாருங்கள் ப்ளஸ்ஸு. இப்படி இருந்தால் எப்படி நமக்கு சான்ஸ் கிடைக்கும் வாங்குறதுக்கு? சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. ஆமாம், சைடு வேல போனால் நமக்கு ஒரு ப்ராஃபிட் புக் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இந்த பாருங்கள் நல்ல ஒரு அருமையான இது. முக்கியமான ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை இருக்குது பார்த்தீங்களா, மிட் கேப். அங்கே தான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருமையான, நேற்று எப்படி செல் பண்ணாலும் அதுக்கு முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கவர் பண்ணியிருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. இதை வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் அவுட் ஆகும். இந்த கேண்டில் வந்து பிரேக் பண்ணால் மட்டும்தான் ஃபர்தர் மேலே ஃபர்தர் டவுனு பார்க்கலாம். எனக்கு பாருங்கள் நல்ல ஒரு செல்லிங் பிக் கேண்டில் இருக்குது மிட் கேப்பில். நான் சொல்கிறது டபுள் டாப்பை பிரேக் அவுட் பண்ணி நேற்று க்ளோசிங் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி எனக்கு தினமும் ரீடெஸ்ட் மாதிரி தெரியுது. பார்க்கலாம் என்ன பண்ணுன்ட்டு. அப்புறம் நிறைய முக்கியமான நியூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்துட்டு நம்ம முக்கியமான தகவல்லாம் இருக்குது. நண்பர்கள் கேட்ட ஸ்டாக்லாம் இருக்குது. அதெல்லாம் டெக்னிக்கல் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ஸு ஒரு முக்கியமான ஒரு $700 மில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீல் இது பண்ணியிருக்காங்க. அருமையான ஒரு இது. ஐடி கம்பெனிக்கு, நிறைய கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குது. நான் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டிசிஹெச், ஹச்சிசிலுக்குலாம் நிறைய ஆர்டர் கிடைக்குதுன்னு. ரொம்ப நல்ல ஒரு மூமெண்டமும் இருக்குது ஐடி செக்டார்லையும். கொஞ்சம் வாட்சஸில் வச்சு நோட் பண்ணி பாருங்கள். இது ஒரு அருமையான ஒரு குட் நியூஸு டிசிஎஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா திலீப் பில்கான் அந்த கம்பெனிக்கு ஒரு ஆர்டர் கிடச்சி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அசோகா பில்கான், இந்த 2 கம்பெனிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆர்டர் கிடச்சிட்டே இருக்குங்க கண்டினியூவாக. இந்த கம்பெனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜேவி வின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1816 கோடிக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. ஒரு ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா ரிவர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. க்ளீனிங் அந்த மாதிரி டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. நல்ல ஒரு அருமையான ஆர்டர், பெரிய ஆர்டர் தான் சொல்லலாம். இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம குரூப்பில் அடிக்கடி டிஸ்கஸ் பண்ணிருந்தோம். கொஞ்சம் இப்போ யாரும் டிஸ்கஸ் பண்ணுறதில்ல இந்த ஸ்டாக்கு. பாருங்கள் முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் தான் இன்றைக்கி ட்ரேட் ஆகிட்டுருக்கு. சைடுவே தான். 2025 ஃபுல்லாக ஒரே பாக்ஸ்குள்ளே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இங்கே பார்த்தா தெரியும் உங்களுக்கு. தெரியுதா? அங்கே பாருங்கள் ஒரு பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன், ரெக்டாங்கிள் பாக்ஸ் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. அப்போ தான் புரியும். தெரியுதா? ஒரே சைடுவே தான், அப் அண்ட் டவுன் தான். ஆமாம், இந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஆனால் ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. காலை நல்ல ஒரு பைக் மாதிரி வந்திருக்கு 3% மேலே. அதுக்கப்புறம் செல் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த் கேர் ஸ்டாக்குக்கு வந்து 32% மேலே போகும் சொல்லியிருக்காங்க. அதில் வந்து ஒன்று பார்த்தீங்கன்னா செஜிலிட்டி,
சஜிலிட்டி இன்னைக்கு 3% நல்ல ஒரு ஆப்பமும், நல்ல ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு லாஸ்ட் குவார்ட்டர்ல. அதுக்கப்புறம் இன்டெலிஜென்ஸ் ஒரு கம்பெனி. அதுக்கப்புறம் ஐகேஎஸ். இந்த 3 கம்பெனியுமே வந்து பார்த்தீங்கன்னா, மோதிலால் ஓஸ்வால் வந்து பார்த்தீங்கன்னா 32% மேல போகும்னு அவங்களுடைய கருத்த சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஸ்டாக்குமே என்ட்ட கிடையாது. சஜிலிட்டி முன்னாடி வச்சிருந்தேன். நான் எக்ஸிட் ஆயிட்டேன். அதான் சொல்ல வரேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, கோடாக் செக்யூரிட்டி அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 2026ல புல் கேஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒண்ணு பார்த்தீங்கன்னா, 29,120 சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 32,000 சொல்லியிருக்காங்க. 2 டார்கெட் குடுத்துருக்காங்க. கோடாக் செக்யூரிட்டி, நிஃப்டிக்கு. இது ஒரு நல்ல விஷயம் மார்க்கெட்டுக்கு. ஒரு பாசிட்டிவ் நியூஸு. பார்க்கலாம். போகுதான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம். நான் கூட தான் சொல்லியிருந்தேன் என்னோட வீடியோல 30,000 போகுன்ட்டு. அது போனா தான் நிச்சயம். நம்முடைய வந்து ஒரு பிரெடிக்ஷன் தான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்குன்ட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வாங்காரா. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, சப்சிடியரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சப்சிடியரி 509 கோடி ஆர்டர் கிடைச்சிருக்கு இந்த கம்பெனி. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி. நல்ல கம்பெனியான்னு தெரியாது கேட்டா, ஒரு லாஸ் மேக்கிங் தான் கம்பெனி. பார்த்தா தெரியும் ஃபண்டமெண்டலா. என்ட்டலாம் கிடையாது இந்த கம்பெனி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும், சங்கவி மூவர்ஸும் ஒரு மூவ்மெண்டம் சைன் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அருமையான 2 கம்பெனியுமே நல்ல ஒரு அருமையான கம்பெனி. அதாவது ஹெவி கிரெயின் மேனுஃபேக்சரிங்ல. இத பார்த்தா தெரியும். ஹெவி கிரெயின் மேனுஃபேக்சரிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு நல்ல கம்பெனி தான். என்கிட்ட கிடையாது. ஆனா, ஒரு காலத்தில நல்லா ஒரு அருமையான ரிட்டர்ன் குடுத்த கம்பெனி சொல்லலாம் இந்த கம்பெனிலாம். ஆக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏசிஇ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு குரோத் இல்லாம இருக்கு எல்லா கம்பெனியிலுமே. லாஸ்ட் ஒரு 3 குவார்ட்டர்ல ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த கம்பெனியே. பார்த்தா தெரியும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட்ல வந்து முக்கியமான ஆல்ரெடி ஒரு சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்மால் ப்ராஃபிட் குடுத்து மறுபடியும் அத பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் லோ. அந்த இதுதான் ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு. ஒரு பேரலல் சேனல் போடுறேன் பாருங்க. இந்த மார்க்கெட் டெக்னிக்கல் நீங்களும் கத்துக்கிட்டா மட்டும் தான் நம்மனால ஜெயிக்க முடியுங்க. அதனால டெக்னிக்கல் கொஞ்சம் கத்துக்கங்க. இந்த பார்த்தீங்களா தெரியுதா? இந்த மாரிக்கு ஒரு பியரிஷ் சேனல்னு சொல்லுவாங்க. பியரிஷ் பேரலல் சேனல்னு சொல்லுவாங்க இது. அதான் டவுன் ட்ரெண்ட். இங்க டச் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ல பிரேக் பண்ணா ஒரு புல் பேக் வரும். ஆமா. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து ஒரு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மெமோல சைன் பண்ணியிருக்காங்க. ஒரு குட் நியூஸு. அதுக்கப்புறம் தேஜாஸ் நெட்வொர்க்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் கிடைச்சிருக்கு. எக்யூப்மென்ட் கான்ட்ராக்ட் ஃபார் 7 பாரத் நெட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு. ஸ்டாக் என்னமோ அடி வாரத்தில கிடக்குங்க இந்த ஸ்டாக்கு. டாடா குரூப் தான். லாஸ் மேக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு தெரியல இந்த கம்பெனில. ஒரு காலத்தில பார்த்தீங்கன்னா, கிடு 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 கிடுன்னு ஏறி நல்ல ரிட்டர்ன் குடுத்துச்சு இந்த ஸ்டாக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். பழைய இத பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அப் மூவ்மெண்டம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் வந்து இது ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யாரும் வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு குட் இன்ஃபர்மேஷனா இருக்கும். அதுக்கப்புறம் சம்பவத்தனா மதர்சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனிய வந்து வாங்கியிருக்காங்க. ஃபைனல் பர்ச்சேசிங் முடிச்சுட்டாங்க 10% சவுத் ஆப்பிரிக்கா யூனிட்ட. இவங்க நெறைய கம்பெனி வந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ஒரு கம்பெனிங்க. சம்பர்த்தனா மதர்சன் சூப்பரான ஒரு கம்பெனின்னு சொல்லலாம். நல்ல ஒரு அருமையான இன்னைக்கு பாருங்க 4% இன்னைக்கு. ஆட்டோ ஆக்சிலரி ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு மூவ்மெண்ட்டாங்க. நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்டாக் பிரேக் அவுட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருந்தோம். நல்ல ஒரு அருமையான ஒரு ஸ்டாக்ன்னு சொல்லலாம். இங்க பாருங்க. பிரேக் அவுட் ஆகி மேல போயிட்டுருக்கு. ஒரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இது புல்லிஷ் பேரலல் சேனல்ல தான் வந்து போயிட்டுருக்கு. பார்க்கலாம். இங்க டச் பண்ணுதான்னு பார்க்கலாம். டச் பண்ணிச்சுன்னா நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்ட்டா 130 வரைக்கும் போக கூட சான்ஸ் அதிகமா இருக்கு. அதுக்கப்புறம் இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். என்னென்ன ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு வாட்சஸ்ல என்னென்ன ஸ்டாக் இருக்குன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க. சக்தி பம்புக்கு இன்னைக்கு சக்தி வந்த மாரிக்க நல்ல ஒரு அருமையான ஒரு டிமாண்ட் ஜோன்ல இன்னைக்கு 6% காலையில பார்க்கும்போது ஒரு 7 இருந்துச்சு. இப்ப 6 இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சக்தி வந்து பத்தாதுங்க. கொஞ்சமாச்சும் மேல மூவா போகணும். இது எல்லா இன்வெஸ்டரையும் அழுக வச்சிருச்சு. என்னலாம் நான்லாம் 40, 50% டவுன்ல இருக்கேன். எல்லா இன்வெஸ்டரையும். ஏன்னா, இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூ அப்பர் சைக்கிள் அடிக்கும் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா தெரியும். சார்ட்ட பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்களா? அந்த ஒரு இதுல தான் எல்லாரும் வாங்குனோம். நான் கூட தான் தப்பு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்களா? இப்ப தான் ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல நான் இங்க வரைக்கும் வரும் பார்த்தேன். ஆனா வரல. ஹைனஸ் டெக்னாலஜி என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. ஒரு நாள் ரெட்டு, ஒரு நாள் கிரீனு. இங்க பாருங்க. எல்லாம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். ஒரு முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல வச்சு விளையாண்டுட்டு இருக்கான் அந்த ஸ்டாக்க. கீழ பிரேக் பண்ண போதா மேல பர்க் பண்ணதில்ல. ரெட்டு, கிரீனு பார்க்கலாம். கேஃபிஎன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான ஒரு மூவ்மெண்டம்ல இருக்கு. அதாவது கேபிட்டல் மார்க்கெட் ஸ்டாக் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்ட். ஒரு நண்பரோட கேட்டிருந்தாரு. நைட்டே நம்ம டெலிகிராம் குரூப்ல. டெலிகிராம் குரூப் இருக்குங்க. நம்ம சேனலுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. லிங்க் பண்ணாதவங்க, ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. நல்ல ஒரு பாக்ஸுக்குள்ள சைடு வேல நல்ல ஒரு முக்கியமான இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பவுன்ஸ் பேக்கா இருக்கு. 5% இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம். அடுத்தது பாருங்க பிஎஸ்சி, ஏஞ்சல் ஒன்ல இன்னைக்கு 3%ங்க. ரைல்டெல் ஒரு 3% நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம் இருக்கு. பார்க்கலாம். எந்த அப்டேட்ல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. நேத்து இந்த ஸ்டாக்கு நம்ம ஹோல்ட் பண்ற ஸ்டாக்கு, நான் வச்சிருக்க இந்த ஸ்டாக் நீங்க வச்சிருக்கீங்களான்னு தெரியல. இங்க பாருங்க இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா,
என்னதான் நடக்குதுன்னு தெரியலங்க. விக்கு மட்டும் பெருசு பெருசா வச்சு விடுறாங்க இந்த ஸ்டாக்ல. இன்னைக்கு பார்த்தா 4%, நேத்து பார்த்தா 7% ஆர்டர் கிடைக்கும். அதுக்கப்புறம் ட்ரையல் டிரான்ஸ்ஃபார்மர் ரெக்டிஃபயர் அதுவும் பார்த்தீங்கன்னா 3 நாள் கிரீன்ல இருந்துச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சப்போர்ட்ட ஹோல்ட் பண்ணுது இந்த ஸ்டாக்கு. ஃபர்தரா டவுன் வராம இந்த சப்போர்ட்ட ஹோல்ட் பண்ணுது பார்த்தீங்களா? எத்தன நாளா பாருங்க. 1, 2, 3, 4, 5 எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல டவுன் வருமான்னு சொல்ல முடியல. பார்க்கலாம். ஏன்னா ஹோல்ட் பண்ணிருச்சு இந்த ஸ்டாக்கு. அடுத்து நம்ம முக்கியமா டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, டைம் டெக்னோபிளாஸ். இது இன்னைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்திருக்கு. நல்ல ஒரு ஸ்டாக்கு. நேத்து 2 நாளா கிரீன்ல இருந்தது. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி முக்கியமான இது ஒரு பியரிஷ் பேரல் தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திர பிரசாத் கேஷ் காலையில பிரசாத் வந்து கேஷ் இல்ல ஹாஸ்பிட்டலு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, காலையில நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் தாங்க இருந்தது. ப்ளஸ்ல மைனஸ்ல இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இதில வந்திருக்கு பார்த்தா, அந்த முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கும். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவன்டெல் பார்த்தீங்களா, நான் எப்பவுமே சொல்லுவேன் அவன்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு அருமையான அப் டவுன் மூவ்மெண்ட்ல இருக்குன்ட்டு. இறங்குமான்னு பார்த்தேன் இறங்கலங்க. சான்ஸ் குடுக்க மாட்டேங்குதுங்க. இப்படிதாங்க ஒண்ணு நமக்கு வந்து கன்டினியூவா இறங்கி ஒரு நல்ல இன்வெஸ்டருக்கு பையிங் குடுத்தா நல்லாருக்கும். இங்க பாருங்க இந்த ஸ்டாக்கு. நான் இங்க வரைக்கும் வரும்னு எதிர்பார்த்தேன். இங்க இடையிலே திரும்பிருச்சு. ஒருவேளை இந்த ட்ரெண்ட் லைன் வந்து டெஸ்ட் பண்றதுக்காண்டி போகுதா என்னன்னு தெரியல பார்க்கலாம். சிடிஎஸ்எல்லும் அதே தாங்க. சிடிஎஸ்எல் முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதுவும் இன்னைக்கு. ஆமா. அதுக்கப்புறம் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஐ இண்டஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக் கேட்டிருந்தாருங்க பாருங்க. சிடிஎஸ்எல்லும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான டிமாண்ட் ஜோன்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிஜிஎல் அதுவும் இங்க பாருங்க. பிஜிஎல்லும் முக்கியமான ஏரியால தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணும் டவுன் ட்ரெண்ட் இல்ல. சைட்வே தான். எல்லா ஸ்டாக்கும் இங்க பாருங்க சைட்வேல தான் இருக்கு அதுவும். இந்த பிஐ இண்டஸ்ட்ரின்னு சொல்லி ஒரு ஸ்டாக் பத்தி கேட்டிருந்தார் நண்பர் ஒரு ஆளு. இங்க பாருங்க அந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் பி கொஞ்சம் கூட தாங்க இருக்கு. பெக் ரேஷியோவும் கொஞ்சம் கூட தான் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்ரோ கெமிக்கல்ல உள்ளது. நல்ல கம்பெனி தான் ஆனா. நல்ல ஒரு வேல்யூவேஷன் இல்ல ஆனா. அப்போ ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ளாட் தாங்க தெரியுங்க பாருங்க. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது பார்த்தீங்களா? ஃப்ளாட் தான். அந்த 400, 450, 500 அந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இல்ல. பார்த்தீங்களா? காம்பவுண்ட் சேல்ஸ் குரோத் கட்டெரும்பு தேஞ்ச மாரிக்கே மைனஸ்ல இருக்கு. லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா. பாருங்க ப்ராஃபிட் குரோத்தும் அப்படித்தான் இருக்கு. ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ஒண்ணும் இல்லங்க. நண்பர் ஒண்ணு கேட்டிருந்தார். ரிட்டர்ன் ஒண்ணும் குடுக்கல. புரமோட்டர் ஹோல்டிங்கு 46%, எஃப்ஐஐடி எல்லாத்தையுமே இருக்கு. ஆனா ஸ்டாக் வந்து பெருசா ஒண்ணும் பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் இல்லங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட்கோ ஃபார்மா நம்ம வெளுத்து வாங்கிருச்சு. நேத்தோட நம்ம சொல்லியிருந்தோம். நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரெண்ட் லைன ரீடெஸ்ட் பண்ண வரும்னு சொல்லியிருந்தோம். எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. நேத்து ஈவினிங் வீடியோல. இன்னைக்கு எனக்கு மார்னிங் வீடியோலாம் தெரியல. இன்னைக்கு நல்ல ஒரு புல் பேக் ஆயிருக்கு. நாட்கோ ஃபார்மா. இங்க பாருங்க. இந்த லைன்ல ட்ரெண்ட் லைன் எடுத்திருக்கு பார்த்தீங்களா? செம்ம இது. இன்னைக்கு 4%க்கு மேல இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான மூவ்மெண்டம். இந்த பாருங்க. நாட்கோ ஃபார்மா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து யாத்ரா ஹாஸ்பிட்டல் அதுவும் பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பார்த்தா ஆனா வரலங்க. யாத்ரா ஹாஸ்பிட்டல். கீழ அந்த சப்போர்ட்ட உடைச்சு வந்தா தானங்க நமக்கு வாங்கலாம். இப்ப ஆல்ரெடி ஹைல இருக்குங்க பாருங்க. கரெக்ட்டா நான் கூட இன்னைக்கு இந்த சப்போர்ட்ட உடைச்சுன்னு தான் நினைச்சேன். ஆனா உடைக்கலங்க பாருங்க. அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் எடுத்திருக்கு. பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. ஒரு சப்போர்ட்ல வந்து ஒரு ஸ்டாக் கன்டினியூவா வந்து டச் பண்ணிட்டு பவுன்ஸ் ஆகாம இருந்துச்சுன்னா, வீக்னஸ் அந்த சப்போர்ட் வந்து வீக் ஆகும். வீக் ஆகி கீழ தான் பிரேக் அவுட் ஆகும். பார்க்கலாம் இன்னைக்கு. இன்னைக்கு ரயில்வே ஸ்டாக்லாம் இன்னைக்கு வந்து பறக்குதுங்க. இருக்கான்லாம் 4%. நம்ம தலைவர் ரிலையன்ஸ் வந்து பாருங்க என்ன பண்றாருன்னு. இன்னைக்கு பாருங்க காலையில பார்க்கும்போது ஒரு மைனஸ்ல தான் இருந்தது. இன்னைக்கு இப்ப பார்க்கும்போது 1/2% ப்ளஸ்ல தான் இருக்கு. ஆட்டோ செக்டார்லாம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல மூவ்மெண்டம். பார்த்தா தெரியுங்க பாருங்க. சோனா பிடபிள்யூ, மதர்சன் சுமி இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதர்சன் சம்மர்தனா எல்லாமே இது. டாடா மோட்டார்ஸ்லாம் இன்னைக்கு என்னவோ கொஞ்சம் மார்க்கெட் என்ன சொல்றது? ஏதோ கொஞ்சமா அப்படியே கிரீன்ல காமிக்குது. ஆமா. மாருதி இன்னைக்கு நல்ல ஒரு அருமையான மொமெண்டம். ஐடி ஸ்டாக் வந்து காலையில பார்த்தீங்கன்னா, நல்லா மைனஸ்ல தாங்க இருந்து. இப்ப நல்லா பிக்கப் ஆயிருச்சு எல்லா ஸ்டாக்கும் இங்க பாருங்க. நல்ல ஒரு அருமையான இன்ஃபோசிஸ், ஜென் டெக்னாலஜி, ஹெச்சிஎல், நியூஜெயின் எல்லாமே நல்ல ஒரு மூவ்மெண்டம்ல இருக்கு. ஆமா. பார்த்து பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணுங்கங்க. எங்க நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கோ அங்கே இன்வெஸ்ட் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாம். எப்போதுமே நம்ம காசு வந்து நம்ம கேபிட்டல வந்து நம்ம எப்போதுமே வந்து பாதுகாப்பா வச்சிருக்கணும். அதனால ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கோ அங்கே மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல நெறைய இன்ஃபர்மேஷன் பார்த்துருக்கோம். நெறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மோட்டிவேஷன் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி. அப்புறம் உங்க ஃபேமிலி, ஃபிரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்கும் போய் சேரட்டும். நன்றி மக்களே!